Hello everyone, welcome to Guiding Star Online Tuition Center. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.11 பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து எக்ஸாம்பிள் 3.1லேருந்து 3.10 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம செகண்ட் டாபிக்கு வந்திருக்கோம். செகண்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா ஜிசிடின்றது நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி கிளாஸில் படிச்சிருக்கலாம். கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நார்மலாக வந்து டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிவிஷன் மெத்தட் பாலினாமியல்ஸை வச்சு வந்து டிவிஷன் பண்ணுறத இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இதில் எக்ஸாம்பிள் 3.11 பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் தி ஜிசிடி ஆஃப் தி பாலினாமியல்ஸ் x³ + x² - x + 2 and 2x³ - 5x² + 5x - 3. இதில் ரெண்டு பாலினாமியல்ஸ் இருக்குது. இப்போ ரெண்டு பாலினாமியல்ஸில் இப்போ நார்மலாக நம்ம டிவிஷன் பண்ணுறோம் இல்லையா, டிவிஷன் இப்போ வந்து 2, 10 இதை வந்து டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எதை வந்து உள்ளே போடுவோம், எதை வெளியில் போடுவோம்? பெரிய நம்பரை உள்ளே போடுவோம், சின்ன நம்பரை வந்து வெளியில் போடுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இதுலேயுமே நம்ம என்ன பண்ணணும், பெரிய நம்பரை உள்ளே வச்சுக்கணும், சின்ன நம்பரை வெளியில் வச்சுக்கணும். அதை வச்சு நம்ம டிவிஷன் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பாலினாமியல் இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து வரிசையில் இருக்கா, அதாவது பாலினாமியல்ஸ்லாம் வந்து கரெக்டான ஆர்டர் படி இருக்கான்னு ஃபஸ்ட் பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், கியூப், ஸ்கொயர், அப்புறம் ஒன்ஸ், அப்புறம் கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து 2 இங்கே கியூப் இருந்துச்சுன்னா நம்ம மாற்றி எழுதி அது கரெக்டான ஆர்டரில் எழுதிட்ட பிறகு தான் நம்ம சம்முக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதில் சப்போஸ் பெரிய நம்பரோ இல்லை காமனாக இப்போ இந்த 4த்துலேயுமே காமனான ஏதாவது ஒரு நம்பரை வெளியில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சம்முக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா இது ஆர்டர் படி தான் இருக்குது, இதுவுமே ஆர்டர் படி தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே காமனானது எதுவுமே இல்லை, இந்த பாலினாமியல்லையுமே காமனானது எதுவும் இல்லை. இப்போது இதை நம்ம ஏதாவது ஒன்று f(x), g(x), அதாவது ஒரு பாலினாமியலை f(x)ன்னும் ஒரு பாலினாமியலை g(x)ன்னும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்படி எடுத்து எழுதும் போதே நம்ம அசெண்டிங்லேயும் எழுதிக்கணும், அதே மாதிரி காமனாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம வெளியில் எடுத்து எழுதிக்கணும். இப்போது f(x), g(x) எழுதியாச்சு. இதில் பெரிய நம்பர் எது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இதுவும் x³ இதுவும் x³, பட் ஆனால் இங்கே 1x³ இங்கே 2x³ இருக்குது. அப்போ இது பெரிய நம்பர், இதுதான் நம்ம உள்ளே போடுற மாதிரி இருக்கும். ஸோ 2x³ - 5x² + 5x - 3 இதை உள்ளே போட்டாச்சா? வெளியில் நம்ம இந்த பாலினாமியலை போடணும். x³ + x² - x + 2. ஸோ இதை வெளியில் போட்டாச்சு, இதை உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம டிவிஷன் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதே டேபிளில் வர மாதிரி இப்போது 2, 10 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும். ஸோ அந்த 5ஐ மேலே போட்டு மல்டிபிள், இது கூட மல்டிபிள் பண்ணி இங்கே போடுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இங்கேயும். இங்கே பாருங்கள், இங்கே x³ இருக்குது, இங்கே 2x³ இருக்குது. இந்த இது 0 ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இது கூட 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 0 ஆயிடும் இல்லையா. ஸோ இந்த பாலினாமியலோட நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல 0 வந்துடும். இப்போ பாருங்கள், x³ × 2 2x³ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் x² × 2 2x².
minus into plus minus, x into 2 2x, plus into plus plus, 2 2s are 4. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சா. இப்போ நம்ம இதை வந்து எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், சப்போஸ் இங்கே இந்த மாதிரி டிவிஷனில் இருந்தாலுமே நம்ம இது ரெண்டுத்தையும் மைனஸ் தானே பண்ணுவோம். அதே மாதிரி தான் சேம் இங்கேயும் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோன்னா கீழே இருக்கிற பாலினாமியலுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ளஸ் 2x³ மைனஸ் 2x³ கேன்சல் ஆகிடும். இங்கே எப்படி இருக்கும், ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. ஆட் பண்ணி அதே சைனை போட்டுக்கலாம். மைனஸ் 5 2 ஆட் பண்ணால் 7, அதே x² வந்துடும். இதுவுமே சேம் சைனாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் 7x, இதுவுமே சேம் சைன், அதே சிம்பிளை போட்டுக்கலாம். 3யும் 4யும் ஆட் பண்ணால் 7. ஸோ இந்த மாதிரி ஒன்று நமக்கு கிடைக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆர்டர் வைஸாகவும் இருக்கணும், காமன் எதுவோ அதை பார்த்து வெளியில் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் காமன் என்னது, 7. ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம -7 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ -7 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா x², இந்த ப்ளஸ்ஸு இதுலேருந்து மைனஸ் நம்ம காமனாக எடுத்ததுனால ஸோ மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். 7 தான் காமனாக எடுத்துட்டோம். இதுலேயுமே -7 காமனாக எடுத்ததுனால +1. நமக்கு இதில் டவுட்டாக இருக்குது, சிம்பிளில் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இந்த -7 மறுபடியும் இது கூட உள்ளே மல்டிபிள் பண்ணி பாருங்கள். மல்டிபிள் பண்ணால் இது வந்துடணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7x², மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 1s are 7. ஓகேவா. ஸோ இது ஒன்று. இப்போது இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே நமக்கு தெரியும், கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை எப்படி சொல்கிறது, இதை நடுவில் எடுத்ததுனால இதே சப்போஸ் இந்த இடத்துலேருந்தே நம்ம காமனாக ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம லாஸ்ட் ஆன்சர் கூட வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து நடுவில் இருந்து வந்தது. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா. இப்போ இதுதான் x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போது இது இங்கே இருக்குது, இது இன்னொன்று, இதையும் தான் நம்ம பார்க்கணும். நம்ம நார்மலாக டிவிஷன் பண்ணால் நமக்கு 0 வந்துருச்சுன்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் எடுத்து ஆன்சராக எழுதிடலாம். ஆனால் வந்து நமக்கு இங்கே 0 வரல அப்படின்றப்ப அப்போ ரிமைண்டரோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் வந்து டிவிஷனுக்கு கொண்டு வருவோம். இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் வச்சு டிவிஷன் பண்ண போகிறோம். இதில் எது பெருசோ அதை உள்ளே கொண்டு போகிறோம், எது சின்னதோ அதை வெளியில் வச்சு டிவிஷன் பண்ண போகிறோம். இதில் x³ இருக்குது, இதில் x² இருக்குது. ஸோ நமக்கு எது பெருசு, x³ தான் பெருசு. அப்போ அதை உள்ளே கொண்டு போகிறோம். x³ ப்ளஸ் x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இதை வெளியில் கொண்டு வரணும். x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதை சேம் மறுபடியும் டிவிஷன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த இது வரணும், x³ அப்படின்றது வரணும். அப்போ x² கூட என்ன மல்டிபிள் பண்ணால் x³ வரும், x மல்டிபிள் பண்ணால் x³ வரும். ஸோ x² இன்ட்டு x³ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் x இன்ட்டு x² ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் x இன்ட்டு 1 x. ஓகேவா. இப்போ மறுபடியும் சைன் சேஞ்ச் ஆகுமா, சப்ராக்ட் பண்ணுறதுனால சேஞ்ச் ஆச்சுன்னா இது கேன்சல் ஆகிடும். ஆடில் தான் இருக்குது. ஸோ 2x² வந்துடும். இது சேம் சைனாக இருக்கிறதுனால மைனஸ் 2x, இங்கே 0 இருக்கிறதா அர்த்தம். ஸோ ப்ளஸ் 2. இதுலேயுமே சேம் என்னது, 2 காமனாக இருக்கா. ஸோ 2 வெளியில் எடுத்துடலாமா. 2 இன்ட்டு x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1.
ஓகேவா, 2 தான் நம்ம காமனாக வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இது வந்துருச்சா. இப்போது இந்த 2 கன்சிடர் பண்ண தேவையில்ல. இப்போ இங்கே என்ன பண்ணால் மறுபடியும் இதுவும் சேமாக தான் இருக்குது இல்லையா, x². ஸோ அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் இது பெருசாக இருந்துச்சு, இது சின்னதாக இருந்துச்சுன்னா இது பெருசாக இருந்து இது சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே மாற்றி பண்ணியிருக்கலாம். ஓகேவா. ஸோ பெருசாக இல்லாமல் சேமாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம டிவிஷன் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் இங்கே x², இங்கே x². இதில் என்ன பண்ணால் இங்கே 0 ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா +1 மல்டிபிள் பண்ணால் இது 0 ஆயிடும் இல்லையா. ஸோ x² × x². ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக். நம்ம இதை காமனாக வெளியில் எடுக்க தேவையில்லை. ஆக்சுவலாக ஏன்னா இது ரெண்டுமே சேமான பவரில் தானே இருக்குது. ஸோ நம்ம காமனாக வெளியில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இதை வச்சே நம்ம இது கூட பண்ணிக்கலாம். இப்போ x², இங்கேயும் x². என்ன பண்ணால் நமக்கு 2x² வரும் அப்படின்னா இங்கே +2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2x² வரும். ஸோ x² × 2, 2x². plus minus into plus minus x into 2, 2x plus into plus plus 1 into 2, 2. ஓகேவா. ஸோ இப்போ இது சைன் சேஞ்ச் ஆகுமா. சைன் சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும், இது எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு 0 வரும். ஸோ நமக்கு 0 வந்துடுச்சு அப்படின்னா இது குவேஷன்ட். இதுதான் இதனால தான் நம்மளால டிவைட் பண்ண முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு ஜிசிடியாக கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ therefore ஜிசிடி ஈக்குவல் டு என்னது, இதுதான் x² - x +1. எதனால நம்ம டிவிஷன் பண்ணி நமக்கு 0 வருதோ அதுதான் நம்ம ஜிசிடியாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு ஆன்சரும் கூட. ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நடுவில் கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சுன்னா மறுபடியும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். 2 பாலினாமியலை f(x), g(x)ன்னு எடுத்துக்கிறோம். 2 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று, நம்ம இது ஆர்டர் படி எழுதணும், பவர் ஆர்டர் வைஸ் எழுதியிருக்கணும். ரெண்டாவது, இதில் ஏதாவது காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில் எடுத்து அதை லாஸ்ட் ஆன்சர் கூட மெர்ஜ் பண்ணிக்கணும். இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். இது முடிஞ்சு இதில் எது பெருசோ அதை உள்ளே போட்டுக்கணும், சின்னதை வெளியில் போட்டு டிவிஷன் பண்ணணும். நார்மலாக நம்ம எப்பயுமே டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் டிவிஷன். இந்த டிவிஷனும் இது கூட எது மல்டிபிள் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகும்னு பார்த்து அது கூட எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணணும். பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வரும். இதில் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும், எது சின்னது எது பெருசுன்னு பார்த்து அதை நம்ம வெளியிலையும் உள்ளேயும் போட்டு மறுபடியும் டிவிஷன் பண்ணணும். ஏன் மறுபடியும் பண்ணணும்னா நமக்கு லாஸ்ட் ஆன்சர் 0 வர வரைக்கும் நம்ம டிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த லாஸ்ட் 0 வந்துருச்சு அப்படின்னா எந்த டிவைசர்னால 0 வந்துச்சோ அதுதான் ஜிசிடி அப்படின்றத எடுத்து எழுதிக்கணும். இதில் நடுவில் காமனாக இருக்கிறத நம்ம வெளியில் எடுத்து அதை நம்ம பண்ணால் இன்னும் குயிக்காக நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இதுதான் இந்த ஜிசிடியோட சம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்குறோம். இதில் ஒரு சேஞ்ச் என்னென்னா, ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் 3.11 நான் சொல்லியிருப்பேன். 3.11 இல்லை 3.10. இப்போ பார்க்க போகிறது நம்ம 3.11. எக்ஸாம்பிள் 3.11. ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் 6x³ - 30x² + 60x - 48 and 3x³ - 12x² + 21x - 18. ஸோ இந்த சம்மில் பாருங்கள், இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 ரூல்ஸ் சொன்னேன் இல்லையா. ஒரு ரூல் ஆர்டர் வைஸ் இருக்கணும், பவர்ஸ்லாம் ஆர்டர் வைஸ் இருக்கணும். ரெண்டாவது ரூல் காமனாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியில் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. இப்போது f(x) = ஆர்டர் வைஸ் இருக்குது. காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ 6 எடுத்துட்டோம் அப்படின்னா
x cube minus 6 5s are 30x square plus 6 10s are 60x minus 6 8s are 48. அதே மாதிரி g of x நம்ம இதை எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 காமனாக இருக்குது. ஸோ 3 நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். x cube minus 3 4s are 12x square plus 3 7s are 21x minus 3 6 are 18 இல்லையா? இப்போ தனியாக எடுத்தாச்சு. இதில் பாருங்கள் 6 3 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது காமனானது வந்து 3 இருக்கா? 3 1s are 3 3 2s are 6ன்னு வரும். அப்போ 3 காமனாக இருக்கிறதுனால நம்ம அதை தனியாக வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிக்கிறோம். சி காமன்னு சும்மா நாமளாக வந்து அசைன் பண்ணி அதை எடுத்துக்கிறோம். இது லாஸ்ட்டு ஆன்சர் கூட மெர்ஜ் பண்ணணும் அதனால. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்குறோம். இதில் எது பெருசு சின்னதுன்றத உள்ள வெளியில் போடுவோம். இது ரெண்டுமே கியூப்பில் தான் இருக்குது, ரெண்டுமே 1 1ல் தான் இருக்குது. ஸோ எது வேணாலும் உள்ளே போடலாம் வெளியில் போடலாம் இல்லையா? இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8 இது இருக்கட்டும். உள்ள வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 6. இப்போ நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி தான் டிவிஷன். இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது என்ன பண்ணால் இங்கே 0 வரணும். அதாவது என்ன பண்ணால் இந்த எக்ஸ் கியூப் வரணும். இது கூட என்ன மல்டிபிள் பண்ணால் அப்படின்னா இதுவும் எக்ஸ் கியூப் இதுவும் எக்ஸ் கியூப். ஸோ ப்ளஸ் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 கூட பண்ணாலே நமக்கு வந்துடும். x cube into 1s are x cube minus into plus minus 5x square plus 10x minus 8. புரியுதா? 1 கூட இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணும். சேம் அதுவே வந்துடும். சைன் சேஞ்ச் பண்ணுறோம். பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். 4ல் 5 போயிடுச்சுன்னா 5ல் 4 போயிடுச்சுன்னா 1 பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஸோ 1x ஸ்கொயர். 10ல் 7 போயிடுச்சுன்னா 3 பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் 3x. 8ல் 6 போயிடுச்சுன்னா 2 பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 2. ஓகேவா? இப்போது இது சின்னது இது பெருசு இல்லையா? ஸோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 வெளியில், உள்ள வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. என்ன மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் கியூப் வரும். எக்ஸ் ஸ்கொயர் கூட எக்ஸ் மல்டிபிள் பண்ணால் இதுவும் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் எக்ஸ் கூட எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2x. ஸோ இது 0வாக தான் இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இது கேன்சல் ஆகிடும். 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் மைனஸ் 2. 10ல் 2 போயிடுச்சுன்னா 2 போயிடுச்சுன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயரு. 10ல் 2 போயிடுச்சுன்னா 8 பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 8. இந்த மைனஸ் 8 அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்குறோம். இதில் ரெண்டுமே சேம் பவரில் தான் இருக்குது. உள்ளே வெளியேன்னு எதுவும் போடுற மாதிரி இல்லை. ஸோ அப்படியே நம்ம டிவிஷன் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. என்ன பண்ணால் மைனஸ் 2x ஸ்கொயராக வரும். மைனஸ் 2 கூட மல்டிபிள் பண்ணால் வருமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2 2x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4. ஸோ பண்ணால் என்ன வரும்? சைன் சேஞ்ச் ஆகிடுமா? இது கேன்சல் ஆகிடும். 8ல் 6 போயிடுச்சுன்னா 2x பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ் தான். 8ல் 4 போயிடுச்சுன்னா 4 பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் 4. இப்போது இது
ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ உள்ள வெளியே நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுலேருந்து 2 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் 2, இந்த 2 நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இங்கே இது ரெண்டுத்தையும் நம்ம உள்ள வெளியில் போட போகிறோம். எக்ஸ் மைனஸ் 2 வெளியில் வச்சுக்கிறோம். உள்ளே நம்ம எது போட போகிறோம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2, x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. இப்போ இங்கே x இருக்குது, இங்கே x ஸ்கொயர் இருக்குது. எது மல்டிபிள் பண்ணால் இங்கே x ஸ்கொயராக சேஞ்ச் ஆகும், x கூட பண்ணால் சேஞ்ச் ஆகும். x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2x. ஸோ இங்கே 0 இருக்கிறதா அர்த்தம். சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ எக்ஸ் பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2. ஓகேவா? இப்போது இங்கே என்ன பண்ணால் 0 வரும், 1 கூட பண்ணால் வந்துடும். இதுவும் எக்ஸ் மைனஸ் 2, இதுவும் எக்ஸ் ப்ளஸ் 2. ஆனால் மைனஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால -1 கூட பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 பண்ணால் இது 0 ஆகிடுமா? ஸோ இது எதனால் 0 ஆச்சு? இந்த எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்ற டிவைசர்னால தான் 0 ஆச்சு. ஸோ இதுதான் ஜிசிடி. ஸோ தேர்ஃபோர் ஜிசிடி ஆஃப் பாலினாமியல்ஸ் எழுதி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. பட் இதில் இன்னொன்று காமனாக நம்ம ஏற்கனவே இங்கே வெளியில் எடுத்தோம் இல்லையா 3, அதை இது கூட மெர்ஜ் பண்ணிக்கணும். 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்சிஎம் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஜிசிடியில் 2 விதமான சம்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் சம்ஸில். இதே நீங்கள் எக்ஸசைஸில் சம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் சம்மும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட தனியாகவும் டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஈவினிங் 6 to 8 PM கிளாஸ் 6 to 9க்கு ஆன்லைன் டியூஷன் நடக்குது. அதில் கூட ஜாயின் பண்ணி உங்கள் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதில் ஜாயின் பண்ணி அவங்களையும் யூஸ்ஃபுல் ஆக வைங்க. இந்த வீடியோவும் சரி, நீங்கள் யூஸ்ஃபுல் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல் ஆக வைங்க. 10th அதாவது 2026 to 27 பேட்ச் இருக்காங்க இல்லையா, அந்த அகாடமிக் இயர்க்கான 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். April 16க்கு அப்புறம் அது ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி ஜாயின் பண்ண வைங்க. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.